பின் முகத்தை தட்டி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் பலம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இப்பொழுது கேள்வி பதில் அமர்வு. அன்பர்கள் தங்கள் மனதில் எழும் ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள நம்மிடையே பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் வரவேற்று இந்த அமர்வினை நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி மஞ்சுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்து துவக்கத்திலே சிறப்பானதொரு துரிய தவத்தை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாம ஐயம் தெளிதல் நிகழ்வு நாம நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இன்னைக்கு சனிக்கிழமை ஐயம் தெளிதல் நிகழ்வு. உங்களுக்கு மனவளக்கலை பற்றியோ மகரிஷியினோட பயிற்சிகள் பற்றியோ சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாராவது கேள்விகள் கேட்கின்றவரை மகரிஷியினுடைய ஒரு சிறிய சிந்தனைய நாம இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கேள்வி பதில் நிகழ்விலையும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஆழமா அழுத்தமா இன்னும் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் நமக்குள்ள. சென்ற வாரம் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி அம்மா ரொம்ப அழகா ரேவதி அம்மா நமக்கு ஒவ்வொரு பயிற்சிகளை பற்றியும் நிறைய விஞ்ஞான விளக்கங்கள் கொடுத்து எந்த அளவுக்கு உடற்பயிற்சி என்பது நமக்கு அவசியம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா உடலுக்கு உடற்பயிற்சி காயகல்பம் பண்றோம் இல்லைங்களா? உடல் ஆரோக்கியமாக இருப்பது நம்மளோட வாழ்க்கையே எப்படியே உடல், உயிர், மனம் மூன்றினுடைய தொகுப்பு தான். இந்த மூன்றுல ஒன்று அமைதி இழந்தாலும் வாழ்க்கையில பிரச்சனை தான். அப்ப உடலும் உயிரும் இணக்கமா இருப்பது யோகம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அந்த யோக வாழ்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த உடலுக்கு பயிற்சி தேவை. ஏன் மகரிஷி ஒரு ஷார்ட்ஸ் கூட இன்னைக்கு நாங்க பார்த்தோம். நம்ம பார்த்திருப்போம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு செல்லும் ஒரு தொழிற்சாலை போல இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அதற்கு அசைவுகள் கொடுத்து தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யும் போது நாம நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். வந்த பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு இல்லாம வரும் முன்னாடியே காப்போம் இல்லையா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வருவதற்கு முன்னாடி இப்ப எப்படி நம்ம வேக்சினேஷன் போட்டுக்கிறோம் இல்லைங்களா? குழந்தைகள் இந்த உலகத்துல பிறந்த அந்த ஒரு வயது வருகின்ற வரை அவங்களுக்கு எவ்வளவு வேக்சினேஷன் நம்ம போடுறோம். அது எப்படி, என்ன காரணம்? அது வருமுன் காப்பதற்கா. இன்னும் அந்த மருத்துவ விஞ்ஞானத்தினோட முன்னேற்றம் எப்படி அப்படின்னா, அந்த குழந்தை பெரிய பையனா பெரிய பெரிய பெண்ணாகவோ ஆணாகவோ ஒரு இளைஞனாக இளைஞியாக ஆன பிறகு கூட அவங்களோட பிளட் செட்ஸ்ல எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? சின்ன வயதுல எந்தெந்த வியாதிகளுக்கு அவங்களுக்கு தடுப்பு ஊசி போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஞ்ஞான முன்னேற்றம் பாருங்க. அப்ப இந்த உடல் என்பது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். இந்த உடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்ப இந்த பீரியட் நம்ம வந்திருக்கோம். ஓஷோ சொல்லுவாரு இல்லைங்களா? நாம எல்லாம் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இல்லை. எல்லாரும் இங்கே ஒரு டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஒரு சின்ன டூர் மாதிரி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அப்ப போற வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த டூர் பீரியட் நமக்கு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி ஒரு முக்கியமான அவசியம். அடுத்தது உயிர் வளமா இருக்க காயக்கல்ப பயிற்சி பண்றோம். மூன்றாவதாக இந்த மனசு. இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுது இல்லைங்களா? இப்ப உடற்பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிறது தினந்தோறும் செய்யணுங்கிறது பழக்கம் ஆகணும். அந்த பழக்கம் வழங்குவதால் வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றோம் பழக்கம் வழக்கமாகுது, வழக்கம் ஒழுக்கமாகுது அப்படின்னு சொல்றோம். பழக்கம் அப்படிங்கிறது என்ன? பழகுவதால் அது பழக்கம். தினந்தோறும் பழகுறோம். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறத பழகுறோம். வாழ்க வளமுடன். செல்வரோஜா அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் கொடுத்துருக்கோமா? வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சொல்லுங்கம்மா. அம்மா, ஒரு டவுட், ஒரு 3 டவுட் இருக்குல்ல எனக்கு. சொல்லுங்கம்மா. சாந்தியில் இருக்கு, நைட்ல சாந்தி தவம் பண்ணிட்டு படுக்கிறோம்ல, அப்போ வந்து நம்ம ஏதாவது நினைக்கிற சங்கல்பம்லாம் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க முடிக்கும் போது உங்களோட ஒரு சுய சங்கல்பங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கை நல சங்கல்பங்கள், மகரிஷியோட சங்கல்பமே எல்லாமே சேர்த்ததுதான் இல்லைங்களா? நீங்க யாருக்கு அந்த வாழ்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார நினைச்சு தவ முடிவுல அவங்களுக்கு நல்ல ஒரு அருட்காப்பு கொடுத்து அந்த சங்கல்பத்தை அவங்களுக்கு 3 முறை சொல்லி நீங்க கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறத கூட அந்த சங்கல்பமா அந்த நேரத்தை பண்ணலாமா? வாழ்க வளமுடன். நல்லதாமா. ஆனா மகிழ்ச்சி ஒரு வார்த்தை சொல்றாரு சரிங்களா? தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தாராளமா வாழ்த்துங்க சரிங்களா? 2வது அங்கே கமாண்ட் இருக்க கூடாதுங்கிறாங்க மகிழ்ச்சி. இறைநிலை கிட்ட நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சாரி டிமாண்ட் பண்ணி கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது அது வந்து டோட்டாலிட்டி இல்லைங்களா? அது என்ன கொடுக்கணுமோ கொடுக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொடுக்கறது நல்லதாக்க நான் வாங்கிக்கிறேங்கிறதுக்கு நம்மள தயார் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க மாறணும் அப்படிங்கிறது மகிழ்ச்சி கூட ஒரு ரொம்ப ஒரு வரி சொல்லுவாங்க, திருத்த நினைத்தால் வருத்தம் தான் மிஞ்சும். நம்ம யாரையும் மாத்துறதுக்கு பொறக்கலம்மா. அதனால நமக்கு இணக்கமாக நடந்து கொள்வதற்கு என்ன பண்ணுங்க, வாழ்த்து, வாழ்க வளமுடன் என்கின்ற வாழ்த்தே போதும். அவங்க எல்லா வளமும் பெற்று வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது அத்தனையும் கிடைக்கட்டும். அது அமைதியா இருக்கலாம், புரிந்து கொள்ளும் திறனா இருக்கலாம், குடும்பத்துல இணக்கமாக இருக்கலாம். இது எல்லாமே அந்த 6க்குள்ளதான் அடங்கியிருக்கு சரிங்களா? அதனால தாராளமா. பட் இன்னைக்கு மாறணும், இத்தனை நாள்ல மாறிடணும், இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி மாறணுங்கிற எந்த கண்டிஷனும் இல்லாம அன்கண்டிஷனலா வாழ்த்துங்க. எனக்கு நானே ஏதாவது கேரக்டர் மாத்தணும் அப்படின்னு இது நல்ல பழக்கம். தாராளமா தாராளமா பண்ணுங்க. அத பாசிட்டிவ் வேர்ட்ஸால சொல்லுங்க சரியா? ஒரு உதாரணம், இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்ப நான் ரொம்ப கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கோபத்தை விடணும்னு நினைக்கிறேன், நான் மாறணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட சங்கல்பம் எப்படி இருக்கணும்னா, நான் கோபத்தை விட்டு விடுவேன், கோபத்தை விட்டுடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது.
எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறும் நம்ம மனசு. இப்ப கோபம் கோபம்னு சொல்ல 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 கோபமாகவே மாறுவோம். அப்ப என்ன பண்ணலாம்? கோபத்துக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன? அமைதி, பொறுமை, இல்லையா? அப்போ நான் இனி எந்த நிகழ்விலையும் பொறுமை காப்பேன் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துக்கலாம். ஓகே. அந்த மாதிரி நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. ஓகேம்மா. தற்சோதனை பண்ணும்போது துரியத்துல இருந்துதான் பண்ணணுமா இல்ல வேற துரியம் தவமா? தான். இல்ல, எந்த தவம் பண்ணினாலும் முடிக்கிறது துரியத்துல தானே முடிப்போம் நம்ம. நீங்க எந்த மேல்படி தவங்க நீங்க அகத்தாய்வுலாம் எடுத்திருக்கீங்களாமா? நான் எடுத்திருக்கேம்மா. இல்ல நம்ம தற்சோதனை நமக்கு நாமே தற்சோதனை பண்றதுன்னா பண்ணிக்கிறோம். துரியம். ஏன்னா துரியம் வந்து நல்ல ஒரு அந்த அமைதி, அந்த உயிர் மேலேயே மனசு வச்சு பண்ணும்போது, ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது நம்ம அருகுணங்கள் சீராகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தற்சோதனை செய்வதற்கு உகந்தது துரியம். ஓகே. சரியா? துரியதவம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து நீங்க தற்சோதனை பண்ணுங்க. ஓகே. இப்ப சேர்ல உட்கார்ந்து நம்ம தவம் பண்ணும்போது இந்த முழு பாதமுமே கீழே இது நம்மள அறியாம அந்த முன் கால் விரல்கள் மட்டுமே இப்படி பதிகிற மாதிரி இருந்ததுன்னா தப்பா இல்ல ஃபுல் பாதங்களும் தரையில படணுமான்ற கேள்வி. அப்படி அவசியம் இல்லம்மா. எல்லாருக்கும் அந்த மாதிரி படும்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்கவுங்களோட உயரத்தை பொறுத்தது, நீ உட்கார்ந்து இருக்கிற சேர பொறுத்தது. சரியா? கீழே படுற மாதிரி இருந்தால் கீழே ஒரு விரிப்பு விரிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த விரிப்புல படட்டும். தரையில படுற அளவுக்கு உங்களோட நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் இருந்தது அப்படின்னா இப்படி தரையில பட்டுத்தான் ஆகணும்னு கிடையாது. தரையில பட்டா வெறும் தரையில படக்கூடாது, கீழே வந்து ஒரு விரிப்பு விரிச்சுக்கிறது நல்லது. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். படல எனக்கு நான் அப்படியே தாராளமா அப்படியே வச்சுட்டு தாராளமா பண்ணலாம். ஓகே. ஆனா தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். அதுதான் அது பர்பஸ். நன்றி அம்மா. நன்றி, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நம்ம அந்த சிந்தனைக்குள்ள போலாம். இப்ப உடலும் உயிரும் நல்ல இணக்கமா இருக்கிறதுக்கு நாம உடற்பயிற்சி காயக்கல்பம் செய்யறோம். அடுத்தது மனம். நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். அப்போ ஒரு உதாரணமா ஒரு உடற்பயிற்சி செய்யறத பழக்கமா ஆக்கணும்னு இந்த மனசு நினைக்குதுங்க. ஆனா பழைய வினை வழியை என்ன பண்ணுது, ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் ஒரு அசந்தர்ப்ப சூழல்ல செய்ய முடியாத மாதிரி லேட் ஆகுது அப்படின்னு உடனே என்ன பண்ணிடுது, விடு இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம், நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்று மனம் ரொம்ப சுலபமா புலன்கள் வழியில போயிடுது. இப்ப இல்ல, நான் எப்படியாவது செஞ்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படிங்கறத வந்துடுச்சுன்னா அது ஒழுக்கமாக மாறிடுது. இல்ல அங்கே ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஒரு சாமியம் என்னன்னா, நாம செய்யற எந்த செயல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ துன்பம் கொடுக்க கூடாது. என்னங்க, தனக்கு கொடுக்க கூடாது, பிறருக்கு இப்ப கொடுக்க கூடாது, பிற்காலத்துல இருக்கக்கூடாது, அவங்களோட உடலுக்கோ இல்ல உணர்வுக்கோ ஊறு விளைவித்தால் அது பாவம். அப்ப முதல்ல அங்கே தனக்கு தான் பார்க்கணும். அப்ப நான் உடற்பயிற்சி செய்யல, ரொம்ப சுலபமா போஸ்ட்போன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இங்க முதல்ல நான் எனக்கு ஒழுக்கமாக இல்லை. ரொம்ப அசந்தர்ப்பமான சூழல்கள் நமக்கு இருக்கும் வாழ்க்கையில. அப்படி வரும்போது நம்ம ஒரு நாள் ஸ்கிப் பண்றோம், மறுநாள் செஞ்சிடுறோம். பட் இந்த மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்கலா ரொம்ப சுலபமாக ஒரு சில நேரத்துல நம்மளோட பழக்கத்தை தள்ளி போடும்போது அங்கே அது ஒழுக்கமாக மாறுவதில்லை. ஏனென்றால் இது யாரு கொடுத்ததுங்க? அருட்தந்தை போன்ற ஒரு மகான் அவர் வழக்கமா செய்யறத நமக்கு வழங்கியிருக்காரு. அதனால் அது வழக்கம், நமக்கு கொடுத்த வழக்கம். அதை நம்ம பழகுறோம், அது ஒழுக்கமா மாறணும் அப்படின்னா அதுக்கு மனதுக்கு பலம் வேணும் இல்லையா? இப்ப இன்னைக்கு ஈவினிங் நீங்க எல்லாரும் ரெகுலரா வரீங்க, அவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஒரு 60 பேர் ஒவ்வொரு நாளும் மாலை இந்த தவத்துக்கு இணையறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 60 பேரோட மனதிலையும் மனதினுடைய மேலாண்மை இந்த 6:30 to 7:30 நான் அந்த ஆன்மீகத்துக்காக என்னை நான் ஒழுங்குபடுத்தி கொள்வதற்காக நான் பழகுகிற பழக்கம். ஏன்னா இது மகரிஷி கொடுத்த வழக்கம்.
அவர் வழங்கினது நமக்கு. அந்த 6:30 மணிக்கு வரோம், வந்து இங்க உட்கார்ந்து கூட்டு தவத்துல அருமையா தவம் பண்றோம். ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க, அதை கேட்டுட்டு நம்ம இரவு நம்மோட வேலையை பார்க்க போறோம். அப்ப இந்த 1 மணி நேரம் எப்படி எல்லாராலையும் ஒதுக்க முடிகிறது? இன்னும் நிறைய பேர் வரணுங்கிறதா மகரிஷியினுடைய எண்ணம். நம்மளும் அதுக்காகத்தான் நம்மளோட பல பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு சென்று சேரணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பி போய் அங்கே கூட்டுத்தவம் பண்றதும் சிறப்பு தான். ஆனா அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல உடனே ஒரு மொபைல் இருக்கு எல்லார் கையிலயும். டக்குன்னு கனெக்ட் ஆகி உட்கார்றோம், அழகா தவம் பண்றோம், முடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க போறோம். இது எவ்வளவு ஒரு சுலபமான, இன்னைக்கு ஆன்லைன்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கின் மாதிரி, நம்மளோட இயல்பான விஷயம் மாதிரி ஆயிடுது இல்லையா? ஒரு ஆர்டர் பண்றதுல இருந்து எந்த ஒரு விஷயமும் டைம் சேவிங் அண்ட் ஆல்சோ நம்ம செலக்ட் பண்ணி வாங்கி உடனே பாக்குறோம், உடனே வர்றது நமக்கு தேவைக்கு. அப்போ இந்த ஊரோடு இல்லையா, மகரிஷியும் இத பத்தி பேசியிருக்காங்க. அந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நாம நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உபயோகப்படுத்தி கொள்ளணும். அப்ப இது மனதிற்கு மேலாண்மை கொடுக்கும் போது நம்மால் அந்த இடத்தை அந்த எந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மிஸ் பண்ணாம உட்கார முடிகிறது. அப்ப இதற்கு என்ன வேணும்? மனதிற்கு வளம் வேண்டும் இல்லையா? மனது நலமா இருக்குங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் மனநலம் படைத்தவர்கள். ஆனால் மனது வளமா இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த வளமா இல்லைன்னா என்னது? டயலமா இல்லையா? இது செய்யலாமா வேண்டாமா, டக்குன்னு விட்டுடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மனதுக்கு பலம் இல்லை. புலன்கள் சொல்ற அத்தனையும் மனசு கேக்குதுங்க. ஏன்னா கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி போயிடுச்சு. இப்ப மகரிஷி என்ன கொடுத்துட்டாங்க? பாக்கினை தவம் பண்றோம் அப்படின்னா, மகரிஷியோட அந்த இறைவணக்க பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா, புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமத்தி கருத்துடனே விளைவறிந்து. அதுக்கப்புறம் ஒரு வரி சொல்றாங்க பாருங்க, 5 புலன்களை ஆளும் கலை போதித்து. 5 புலன்களை ஆளும் கலை போதித்து. அதுக்கப்புறம் ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து. இப்ப இதெல்லாம் வரணும்னா என்ன பண்ணணும்? உடலுக்கு உடற்பயிற்சி, திருத்தமுடு காயகல்பம், சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து நம்மளோட சிந்தனையை, உடல் நலத்தை உயர்வித்த குரு, சீரமைத்த குரு. சீரமைத்தல் அப்படின்ன வார்த்தையை எங்க நம்ம உபயோகப்படுத்துவோம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி, ஒரு சுனாமியோ இல்ல ஒரு பூகம்பமோ ஒரு புயலோ வருகிறது. அப்ப அடுத்தது என்ன சொல்லுவாங்க? அந்த புயலினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்லுவாங்க. அந்த சீர் அப்படின்னால என்ன அர்த்தம்? ஒழுங்கு, சீருடை, சீர்திருத்தம் இல்லையா? அது மாதிரி சீர் அப்படின்னாலே ஒழுங்கு, அது யாருக்கும் துன்பம் தராத ஒரு நேர்மையான விஷயம். அப்போ அந்த சீர் அமைப்பு, அங்க அமைப்பு கெட்டு போயிருக்கு, அதை சீராக மாற்றக்கூடியதுதான் தவம். அப்ப இங்க தவம் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க? ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி நமக்கு கிடைக்குது. ஏன்னா முதல்ல நமக்கு நாம அன்பா இருக்கணும் இல்லைங்களா? நம்முடைய மனநல ஆலோசகர் பேராசிரியர் ஜானகிராமன் ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, நமக்கு இவங்களை பிடிக்கும், நம்ம வீட்டுல கணவரை பிடிக்கும், அம்மா அப்பா பிடிக்கும், குழந்தைகள் பிடிக்கும், கடவுளை பிடிக்கும், இப்படியே நிறைய லிஸ்ட் போடுவாங்க. அப்ப முதல்ல கேட்பாரு, உங்களுக்கு முதல்ல பிடிக்க வேண்டியது யாருங்க? நம்மை. நம்மை நாமே நேசிக்கணும். நம்மளை நேசிக்கணும்னா நாம ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒருத்தர் ஆரோக்கியமாக அன்பும் கருணையுமா இனிமையா எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டா ஒருத்தர் இருந்தா அவங்க ஈர்க்கப்படுறாங்க இல்லைங்களா? மகான்கள், மகரிஷி போன்ற மகான்கள் எத்தனை பேர் இந்த உலகத்துல தோன்றினாங்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கங்க? அவங்களோட தன்மை என்பது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். மகரிஷி கிட்ட கேட்டதாக ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்துல தவறு செஞ்சிடுறார், அது மகரிஷியினுடைய பார்வைக்கு வருகிறது.
அப்ப கேக்குறாங்க, ஏன் சாமி அவர் இப்படி தப்பு பண்ணிட்டாரே, உங்களுக்கு அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்கணும்னு தோணலையா? நீங்க இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே, இப்படி நீங்க மாறான விஷயம் செஞ்சிட்டீங்களே என்று நீங்க கொஞ்சம் கூட அந்த வருத்தமோ இதோ உங்களுக்கு தோணலையா? அவங்க கிட்ட அப்படி பேசலையே நீங்கன்னு கேட்டபோது மகரிஷி சொன்னாராம், நான் அவரை பார்க்கும்போது அவருக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை பார்க்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு மகரிஷியோட அந்த அன்பும் கருணையும் பாருங்களேன், இல்லையா? அந்த இறைவன் இறைநிலை அதுக்கு பாரபட்சமே கிடையாது இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதிதான். ஆனா அதே மாதிரியான குணம் யாருகிட்ட இருக்குங்க? குரு கிட்ட இருக்கு. அவர் சொல்றார், அவரை பார்க்கும்போது அவருக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை பார்த்துட்டா நம்ம தப்பு சொல்லுவோமா? அது கடவுளாவே பார்க்கும்போது அவரோட தவறு பெருசாக தெரியாது. அப்போ அதுதான் இந்த மனதிற்கு மேலாண்மை கிடைத்து நாம அதை பயிற்சி செய்து நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கான ஒரே ஒரு அடையாளம். ஏன்னா நம்ம எல்லாரும் எவ்வளவோ பெரிய பெரிய கர்ம வினைகளை செஞ்சுதான் பிறந்து வந்திருக்கோம். ஏன்னா வினை பயனே தேகம் கண்டாய்ன்னு சொன்னாரு ஒரு சித்தர். பிறவிக்கு காரணம் என்ன? நம்மளோட கர்ம வினை பதிவுகள் தான். அந்த பதிவுகள்லயும் நல்ல பதிவுகள் இருந்ததுனால இங்க நாம இப்படி ஒரு அருமையான குரு கிட்ட வந்திருக்கோம். இந்த பதிவுகளை மாற்றுவதற்கு தவமும் தற்சோதனையும் நமக்கு உதவி செய்யும். ஆனா எப்படி பதிவுகளை மாற்றணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும் இல்லையா? எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை நான் உணர்ந்தா தானே நான் போய் மருத்துவர்கிட்ட பார்த்து மருந்து கேட்பேன். நான் நல்லா இருக்கேன், எனக்கு பிரச்சனை இருந்தாலும் நான் அதை மறைச்சு கொண்டு இருந்தேன்னா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காத வரை அது அதிகமாகத்தானே ஆகும். இதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு ஞானியிடம் 2 பேர் வருகிறாங்க. அதுல முதல்ல வந்தவர் சொல்றாரு, சுவாமி நான் பெரிய பாவம் ஒண்ணு செஞ்சுட்டேன். ஆனா அந்த பாவத்தில இருந்து நான் என்னை மீட்கணும்னு நினைக்கிறேன். அந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்யணும். வருந்துறேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் வருந்துகிறேன். எனக்கு அதற்கு பரிகாரம் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர்கிட்ட என்ன சொல்றாரு அந்த ஞானி, சரி நீங்க ஒரு பெரிய பாறை ஒண்ண போய் தூக்கிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு கூடவே இன்னொருத்தர் வந்தாரு இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, இந்த மனிதரை பார்த்து, சாமி அவரை மாதிரி நான்லாம் ஒன்றும் பெரிய பெரிய பாவம் எல்லாம் பண்ணவே இல்லை. அதனால எனக்கு அவ்வளவு பெரிய பரிகாரம் எல்லாம் வேண்டாம். நான் சின்ன சின்ன சின்னதா கொஞ்சம் பாவங்கள் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு பெரிய தண்டனை எல்லாம் வராது. இருந்தாலும் நீங்க என்ன எதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அப்படியா, சரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கோணியில சின்ன சின்ன கல்லெல்லாம் நிறைய பொறுக்கி எடுத்துட்டு வந்து வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரியா? இப்ப எடுத்துட்டு அவர் பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வராரு. இவர் ஒரு கோணி நிறைய குட்டி குட்டி கல்லெல்லாம் எடுத்துட்டு வராரு. இப்ப பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்றாரு, அந்த பெரிய பாவம் செய்ததற்காக வருந்தினாரே அவர்கிட்ட என்ன பரிகாரம் அப்படின்னா, நீ எந்த இடத்திலிருந்து அந்த பெரிய பாறையை எடுத்தையோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வா அப்படிங்கிறார். அவரு ரொம்ப சுலபமா கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டார். அடுத்தது இவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீதான் வருந்தவே இல்லை, நான் சின்ன சின்ன பாவம் தான் செஞ்சிருக்கேன், அதனால எனக்கு ஒண்ணும் பெரிய நஷ்டம் வராது அப்படின்னு சொன்ன இல்லையா? அதனால உனக்கான பரிகாரம் வேற ஒண்ணும் இல்ல. நீ எங்க இருந்தெல்லாம் அந்த சின்ன சின்ன கல்லை எடுத்தியோ அங்க எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வா அப்படின்னாரு. இப்ப இந்த 2 பேர்ல யாருக்கு பரிகாரம் சுலபம், யாருக்கு கஷ்டம்? அதுக்காக பெரிய தப்பு செய்யணும்னு சொல்லல. அந்த ஞானி என்ன சொல்றாரு, ஏன் அவருக்கு மட்டும் சுலபமான பரிகாரம் கொடுத்துட்டீங்க, எனக்கு கஷ்டமான பரிகாரம் கொடுத்தீங்களேன்னு கேட்கிறார். உடனே ஞானி சொல்கிறார், அவர் தப்பு செஞ்சிட்டார். ஆனால் அவரோட ஆழ் மனது அமைதி நிலைக்கு வந்து நான் செஞ்சது தப்புன்னு வருந்தி நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறாரே அவருக்கு சுலபமாக பரிகாரம் கிடைக்கும். ஏன்னா அவர் வருந்தினதுனால பிறருக்கு அதே போல நன்மையை செய்து அதுல இருந்து மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா உங்களோட எண்ணம் எப்படி இருக்குங்க, நான்லாம் பெரிய பாவம்லாம் பண்ணேன், சின்ன சின்ன சின்னதாதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது தன்முனைப்போட நினைச்சீங்க, கொஞ்சம் கூட வருந்தல. அப்ப என்ன கஷ்டமான பரிகாரம், சின்ன கல்லை எடுத்த இடத்துல வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு, ஆனா திருப்பியும் அங்க கொண்டு போய் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்.
அப்போ மகரிஷி இங்க நமக்கு என்ன கொடுக்கறாங்க? தவத்தின் மூலமாக பாவப்பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை கொடுக்கறாங்க. தவம் செய்றோம், தற்சோதனை செய்றோம், அதுக்கப்புறம் என்ன வழிங்க? மேல் பதிவு செய்தல். இப்ப அவர் இந்த பாறையை கொண்டு போய் அதே இடத்துல வச்சாரே, அந்த சைஸுக்கு அதே போல நாம தவறு செஞ்சுட்டோம், மேல பதிவாக பெரிய பெரிய நல்ல விஷயங்களை செய்து அதை மறைக்கிறார் இல்லையா? இப்ப ஒரு குழம்பு செய்யறோம், அதுல நிறைய உப்பு போட்டுட்டோம், ஆனால் அந்த அத்தனை பொருளை நம்ம வீணாக்க முடியுமா? இல்லைங்களா? அவ்வளவு சாம்பார் பண்ணிட்டோம், என்ன பண்ணுவோங்க? உப்பை எடுக்க முடியாது. அதை மறைப்பதற்கு மேல இன்னும் கொஞ்சம் பருப்பு போடுவோம், இல்ல இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு போடுவோம், இல்ல ஒரு உருண்டை சாதத்தை போடுவோம், தண்ணி ஊத்துவோம். இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க? அந்த உணவை சாப்பிடுவதற்கு ஏற்றதாக மாற்றிடுது. ஆனால் உப்பு எடுக்கப்படவில்லை. ஆனால் உப்போட தன்மை மறைஞ்சிருச்சா இல்லையா? அருமையா ஊத்தி சாப்பிட்டுறாங்க. அப்ப இதுதான் இங்க நம்ம பதிவுகளை மாற்றுவதற்கான கணக்கு என்ன? ஆனா இதெல்லாம் எப்ப முடியும்? ஆழ்ந்த அமைதி நிலையில் மனசு இருந்தா தான் சிந்திக்க முடியும். அம்மா கேட்டாங்களே, துரிய தவம் செய்துட்டு உட்கார்ந்து நம்மளோட தவறுகளை சரியா எடை போட்டு பார்த்துட்டு இதை எப்படி நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்ளலாம், அதற்கு நான் என்ன சங்கல்பம் செய்யணும், அடுத்தது என்னுடைய பதிவுகளை மாற்றுவதற்கு என்ன மேல் பதிவு போடணும், சூப்பர் இம்போசிஷன். அடுத்தது பிராயச்சித்தம். முதல்ல பிராயச்சித்தம் இல்லைங்களா? சாரி கேட்கிறோம், இல்ல அவங்க கிட்ட வருந்துறோம், அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யறோம், இல்ல எங்கேயோ இருக்கிறாங்க, மனதார அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள வாழ்த்துறோம். இதெல்லாம் பிராயச்சித்தம், மேல் பதிவு. அதுக்கப்புறம் அந்த துரியாதீத தவம் பண்ண பண்ண அடியோடு அழிக்க முடியும் இல்லையா? நாம இருக்கக்கூடிய இந்த சின்ன ஆத்மா அப்படிங்கிறது ஒரு கொட்டாங்கச்சியில இருக்கிற தண்ணி மாதிரி. அது அழுக்கு படிஞ்சு போயிடுது. தினந்தோறும் நாம வேற செயல்கள் செய்து அதை அழுக்காக்கிக்கிறோம். அதை கொண்டு போய் ஒரு பெரிய கடல்ல கொட்டிட்டு எடுத்துட்டு வந்தா அந்த கடல் அசுத்தமாகுமா? கண்டிப்பா ஆகாது. அதுவும் சுத்த சைத்தன்யம். அது உத்தமும், அது ஒரு இறைநிலை அன்பும் கருணையுமா இருக்கு. ஒரு பெரிய சமுத்திரம் போல. அங்க இந்த சின்ன கொட்டாங்கச்சியில இருக்க ஆன்மால இருக்க தண்ணியை கொண்டு போய் கொட்டிட்டு திரும்பியும் நல்ல தண்ணியை எடுத்துட்டு வரோம். தினம்தோறும் அந்த துரியாதீத தவம் பண்ணும் போதெல்லாம் இந்த ஆத்மாவை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உடல் அமைதி, உயிர் வளம், மன அமைதி. இதற்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை முறையாக செய்ய 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 இந்த பெரிய பாறையும் கொண்டு போய் அங்க வச்சிடலாம். சின்ன சின்ன கல்லுக்கும் வருந்தி அந்த இந்த இடத்து போல நாம செய்த அந்த மாறான வினைகள் தெரிஞ்சுது, நான் எனக்கு ஒரு கஷ்டம் வருது, நான் அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன், ஏன்னா என்னைக்கும் நான் கொடுத்ததுதான் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த அறிவு தீட்சண்யம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனா எனக்கு இந்த கடவுள் எப்போதும் கஷ்டத்தை தான் கொடுக்கிறார் அப்படின்னு செயல் விளைவு கணக்கு தெரியாம தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவு நமக்கு குரு சொல்லி கொடுத்த பாடம். அப்போ குரு பார்வை நம்ம பேல பட 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 நம்மளுடைய கர்ம வினைகள் கழியும். எப்படி? பயிற்சிகள் மூலமாக. அதற்குதான் மகரிஷி கொடுத்த இந்த மன வள கலை. அந்த அருமையான பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா கையில கிடைச்சிருக்கு. கிடைச்ச பொக்கிஷத்தை பிடிச்சு கொள்வோம். ஒன்றை பிடிப்போம், உறுதியாக பிடிப்போம். அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைவா, வெற்றியோட, மகிழ்ச்சியா, சந்தோஷமாக இருக்கும். அதற்கு பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம், விடாது செய்வோம். நமக்கு மகரிஷி வழங்கியதை நாம பழக்கமா ஒழுக்கமா ஆக்கிட்டு பிறருக்கு வழங்குவோம் இல்லையா? அதுதான் மகரிஷியினுடைய ஒரே நோக்கம். நீதி நெறி உணர் மாந்தராகிறோம், வாழும் நிலை உணர்ந்துறோம், தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். யாரும் கேள்வி கேட்காததுனால நான் ஏதோ ஒரு சிந்தனைய உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டேன். வாழ்க வளமுடன். ஐபோன்கிறவங்க இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆஹா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா, மணி ஆயிடுத்து. இது நான் ஜியா தான் கதைக்கிறேன், ஜெய ஸ்ரீதரன். இந்த ஜெயமா, சாந்தி செய்யும். சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இதுல அந்த சாந்தி தவம் செய்யும் பொழுது சும்மா தவம் செய்யக்க அந்த தலையில பாரம் அப்படி அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கையில
ஆனா சாந்தி தவம் செய்யக்க நீங்க சொல்றீங்களா ம், அந்த பாரம் இருக்கிறபடியாத்தான் அதை கொண்டே மூலாதாரத்துல பதிய வைக்கணும்னு சொல்லி அப்ப அது அப்படி இல்லாம இருக்க நாங்கள் அதை சாந்தி தவம் செய்யறதுல ஏதாவது வேறு ஏதாவது இப்ப துரியத்தின் மூலம் பிரபஞ்சத்திலிருந்து நாங்கள் எனர்ஜிய உள்வாங்குவோமா என்ற ஆமாமா, கேள்வி துரியம் எனக்கு. பிரபஞ்சத்தை நம்ம கூட கனெக்ட் பண்றதுக்கான வாசல். அதனால்தான் ஓ, அதற்கு பேர் பிரம்ம ரந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ம், சரிங்களா? பிரபஞ்சத்துக்கும் ம், நமக்குமான அடுத்த கனெக்ஷன் நமக்கு வர்றதுக்காக அது பிரம்ம ரந்திரம். பிரம்ம ரந்திரம்னா வாசல்னு அர்த்தம். இறைநிலைக்கான ம், நுழைவாயில் அப்படின்னு சொல்றோம். சாந்திங்கிறது பிரேக் சிஸ்டம் இன் குண்டலினி யோகா. சரியா? அது ஓ, என்னன்னா நமக்கான அமைதியை கொடுக்கக்கூடிய தவம், தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றக்கூடிய தவம். அது மண்மையம். சரிங்களா? அது மண்ணுக்கான மையம். அப்ப அதற்கு என்ன பண்ணலாம்? அந்த தவம் அமைதியை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா சாந்தி தவம் நல்லா செய்ய செய்யதான் மற்ற தவங்கள்ல நம்மோட ஈடுபாடு, உணர்வுகள் நல்லா இருக்கும். அதனால நிறைய சாந்தி செய்யணும். அந்த வாரத்துல ஒரு நாள் இல்லாம தினந்தோறும் உங்களுக்கு டைம் கிடைச்சது தாராளமா செய்யலாம். இங்கே கால் வைக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா வசதிக்குதாம்மா. சரிங்களா? இப்ப நீங்க சுகாசனத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. கால்களை மடக்கி உட்கார்ந்துக்கிறோம், கீழே விரிப்பு போட்டு. நீங்க முடியாது, அந்த மாதிரி என்னால கால்கள்ல பிரச்சனை இருக்கு, எனக்கு கீழே உட்கார முடியாதுங்கிறவங்க சேர்ல உட்கார்றோம். சேர்ல உட்காரும் போது நாம ம், கவனிக்க வேண்டியது தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். பாதம் தரையில் ம், தொட்டு இருந்தால் வெறும் தரையை தொடக்கூடாது, கீழே விரிப்பு போட்டுக்கணும். ஒரு உயரம் குறைவா ம், இருக்கிறவங்களுக்கு பாதம் தொடாது. நீங்க உட்கார்ந்து ம், இருக்கிற நாற்காலியோட உயரத்தை பொறுத்து. அங்க எந்த ம், கண்டிஷனும் கிடையாதுங்கம்மா. அந்த நாற்காலியோட கீழே சட்டம் மாதிரி இருக்கும், அதுல கூட நீங்க ம், கால்களை வைத்துக்கலாம். எங்கேயும் தொடாம ம், கால்களை வச்சிருக்கிறது எனக்கு வசதியாக இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா கால்களை அந்த ரெஸ்ட்ல வச்சுக்கலாம். தரையில ம், தொடுற மாதிரியும் உட்கார்ந்துக்கலாம். பட் ம், கீழே ம். விரிப்பு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே. சரிங்களா? இல்ல இது அம்மா இந்த நார்மலா தவம் செய்யக்க தலைப்பாரங்கள் அதால ஏற்படுற தலையடி ஆஹ் அதத்தானக்கா ஆமா, சாந்தி தவம் செய்யற மாதிரி சொல்றோம் சாந்திதம். என்ன. ஆமா யா, ஆமா ஆமாமா ஆமாமா. அப்படியான ஒரு ஒரு உணர்வுகள் எனக்கு வரையில்லைன்னு சொல்லியிருக்க இப்ப சாந்தி தவம் செய்யக்க எப்படி இல்ல, நான் அதை மேல இருந்து அந்த உணர்வு இல்லாமலே நாங்க தவம் செய்யக்க எனர்ஜியை நாங்கள் வாங்குறோமா. கண்டிப்பாமா. அதாவது நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. சரியா? தீவன இப்போ ஒரு அவசியம் இல்லை. ஓ, தெர்மாமீட்டர் அப்படியா. இருக்குதுமா. ஆஹ் ஒரு தெர்மாமீட்டர் இருக்கு. அந்த தெர்மாமீட்டரை ஒரு குழந்தைக்கு சூடு பார்க்கறதுக்கு வைக்கிறீங்கம்மா. சூடு ஆமா. வெளியில தெரியாது, தொட்டா தெரியும். ஆனா அந்த தொட்டு. சூடு அதுல பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த மெர்க்குரி மேல ஏறுது இல்லைங்களா? ஆமா. மெர்க்குரி மேல ஏறுது நம்ம சொல்லி இல்ல இல்லையா? அதனால ம். அது போல நீங்க மனதை மூலாதாரத்துல வச்சாலும், ஆக்கினையில வச்சாலும், துரியத்துல வச்சாலும், தீட்சை கொடுத்த பிறகு எங்க நினைக்கிறீங்களோ அங்கே உயிராற்றல் கண்டிப்பாக எழுச்சி பெறும். ஓ, அது அப்படியா. ஒரு ஆஹா. சிலருக்கு நிறைய தவம் பண்ணும்போது தலை பாரம் வந்ததுன்னா சாந்தி, அதுக்காக பிரிகாஷனாவே சாந்தி பண்ணிடுறோம் நம்ம. எனக்கு ஓகே. தலை பாரம் புருஷன். வரல அப்படின்னா ம்ஹும். சாந்தி தவத்தோட தேவை குறைஞ்சதுன்னு அர்த்தம் இல்ல. ஓ, சரிங்களா? அப்படியா. அந்த ஆஹா. வாரம் பூரா ம்ஹும். பண்ற தவ ஆற்றல நான் உடல் ஆற்றலா மாற்றிக்கிறேன். ம்ஹும். இந்த உடம்பு தாங்கிருச்சுன்னா அது தலையில் பாரமா இருக்காது. உடம்பு ஓகே. தாங்காத அளவுக்கு தவ ஆற்றல் வரும்போதுதான் தலை பாரமா இருக்கு. அந்த பாரத்தையும் அப்படியா. நாம சனிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை செய்து சரி பண்ணிக்கிறோம். அந்த பாரம் ம்ஹும். வருகிறதோ இல்லையோ, நீங்க 5 நாள் மேல்படி தவங்கள் 6 நாள் பண்ணா கட்டாயமாக நான் வெள்ளிக்கிழமை சாந்தி தவம் 2 வேளையும் செய்ய வேண்டும். அப்போதான் அது ஓகே. உடலுக்கு சமப்படுத்து கொடுக்கும் உடலை. ம்ஹும். ஓகே, சாந்தியே சரியம்மா. செய்யாம ஒரு மாசம்லாம் நீங்க மேல்படி தவங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப உடலுக்கு உபாதை கொடுக்குமா அது. ஓ, அப்படி இல்ல, வெள்ளிக்கிழமை நான் சாந்தித்தவம் செய்யறேன். இல்ல பண்ணிடும். பாரம் இல்லாவிட்டாலும் நீங்கள் பண்ணணும். எனர்ஜிய பிரபஞ்சத்திலேருந்தும் சமப்படுத்திக்கிறோம். வாங்குவீங்களா. ஆமா, கண்டிப்பா சமப்படுத்தி. வாங்குவோம், கண்டிப்பா வாங்குவோம். நீங்க ஆக்கினையில இருந்தாலும், ஓ, துரியத்துல இருந்தாலும், சாந்தியில இருந்தாலும் எனர்ஜி கண்டிப்பா உடல்ல சேரும். ஓ, சரியா? அப்படியா. இப்போ சரியான பை சரியா. எடுத்துட்டு போய் சரியான அளவு காய்கறியோ பழமோ அந்த ஆ, பைக்குள்ள வாங்கிட்டு வர்றது சாதாரணமா. சரியா? ம்ஹும். இப்ப நான் 5 ம்ஹும். கிலோ எடுத்துட்டு போயிட்டு 10 கிலோ அரிசி வாங்கினேன்னா அந்த பை கொஞ்சம் அங்க எங்க வெளியில போகும் இல்லையா? ஆமா. அதுதான் ம்ஹும். தலைபாரம் வருவதற்கு காரணம். ஓ, அப்படியா. கொள்ளளவு அதிகமாகும் போது. அதே போல இந்த உடல் தாங்காத அளவுக்கு கொஞ்சம் தவம் பண்ண, இப்ப மௌனம் எல்லாம்
ஃபுல் டே நடக்குங்கம்மா. அப்ப காலை முதல் இரவு வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 மேல்படி தவங்கள் செய்வோம். அப்ப கட்டாயமாக முடிக்கும் போது சாந்தி தவம் செய்துட்டு தான் முடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மகரிஷியோட இதுல ஒரு ஒரு அது சரியான விதிமுறை. அப்ப அந்த சாந்தி தவம் பண்ணி அன்னைக்கு ஆற்றலை உடல் முழுவதும் பரப்பிட்டு தான் நம்ம இரவு படுக்க போவோம். சரிங்கம்மா, ரொம்ப சரிங்களா? நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. விளக்கம். ரொம்ப நாள் ஐயம் இருந்தது இதுல. எனக்கு நன்றி. சாந்தி தவம் சரி. செய்யறேன் பாரம் இல்லாம இருந்ததுல இருந்தது. இப்ப நீங்க சொல்றதுல ரொம்ப விளக்கம் இருக்கு. அதனால நான் செய்து கொண்டுதான் இருந்தேன். நான் செய்யுங்கம்மா, செய்யணும் கண்டிப்பா செய்யுங்க. ஓகே ஓகே. நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுஜாதா கண்ணன் அம்மா, நீங்க கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. இன்ட்யூஷன், தவத்துக்கும் இன்ட்யூஷனுக்கும் என்னம்மா லிங்க்? சில விஷயங்கள் நான் இன்ட்யூஷன் மூலமா ஒரு முடிவை எடுக்கிறேன். எனக்கு மனம் சொல்லுது இத பண்ணு, இது பண்ணா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாமா? சரி, அதாவதுமா இன்ட்யூஷன் அப்படின்னா உள்ளுணர்வு, சரியா? உள்ளுணர்வு. இப்ப நம்ம தவம் பண்ணிட்டு யோசிக்கும் போது கண்டிப்பாக அந்த உள்ளுணர்வு சரியான முடிவை தான் எடுக்கும். அப்போதும் சந்தேகம் வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் நிலையா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு ஸ்டபர்னா முடிவு எடுக்க முடியல. இப்போ தவம் செய்யாம இருக்கும் போது ஒரு டைலமா வரும் நமக்கு. சரி, இது செய்யலாமா வேண்டாமா உள்ளுணர்வு சொல்றது கூட நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் ஒரு சில நேரங்கள்ல. சரியா? சாதாரணமா பீட்டா மனநிலையில் இருக்கும் போது கூட உள்ளுணர்வு ஒரு சில விஷயங்களை ஒரு சில தடவை சொல்லும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை இக்னோர் பண்ணிட்டு செஞ்சிடுவோம், அப்புறம் கஷ்டப்படுவோம். ஆனால் தவம் செய்துட்டு யோசிக்கும் போது என்னன்னா, யோசிச்சு முடிவெடுப்போம். அப்படி நீங்க நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணிட்டு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவு மேக்சிமம் சரியாகத்தான் இருக்கும். அதுதான் மகரிஷி சொல்லக்கூடிய புலன் கட்டுப்பாடு. ஆக்கினை தவம் அது கொடுக்கும் நமக்கு. ஆராய்ச்சியோட யோசிக்கிறாமா, ஃபர்ஸ்ட் ஆக்கினை தவமே அது கொடுக்கும். ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த கூர்மையான அறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, பெர்ஸ்பிகாசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப அது அதிகமாக அதிகமாக யோசிக்காம செஞ்சதெல்லாம் போக ஒரு சின்ன பிரேக் போடுவோம். செய்யும் போது ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடுவோம். இந்த எமோஷன் வேணாம், இப்ப இந்த எமோஷன்ல நான் பேசக்கூடாது, அப்ப வார்த்தைகள் சரியா வராது, நான் அமைதி நிலையில இருந்துட்டு இது அமைதியா நான் சொல்றேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு வருமா. அப்ப முடிவு சரியா இருக்கும். சரி. ஆரம்ப காலத்துல நீங்க சொன்ன மாதிரி நமக்கு சரி இது நம்ம தவம் பண்ணோம் வருது, நம்ம சரியாதான் தவம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் வரும். கண்டிப்பா வருது இல்லைங்களா? அப்ப கொஞ்சம் உறுதியாக சங்கல்பம் போட்டுக்கொண்டு நீங்க முடிவெடு. சரி, சரியா? அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது அது வேலை செய்யும். புரியுதுங்களா? நம்ம மனசு அப்படிதான் இல்லைங்களா? குரங்க மருந்து கொடுத்தும் போது டாக்டரு நீங்க இந்த மருந்து சாப்பிடுங்க, ஆனா குரங்க நினைக்க கூடாது. குரங்க நினைச்சீங்கன்னா மருந்து வேலை செய்யாது, முடிஞ்சு போச்சா? நம்ம என்ன பண்ணுவோங்க, கண்டிப்பாக நினைவுக்கு வரும். அது போலதான் நான் ஐயோ சரியா முடிவெடுக்கிறேனா இல்லாம தப்பா போயிடுமோ, இந்த டைலமா வரும்போது முடிவு எடுக்காதீங்க, விட்டுருங்க. திரும்பியும் தியானம் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அந்த அந்த முடிவை நான் எடுக்கிறதுக்கு அழுத்தமான ஒரு பதிவுகளை போட்டுட்டு அதனால் யாருக்கும் நன்மையா அதை யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன இல்லையா ஒழுக்கத்துக்கான அந்த ஃபார்முலா, அதை அப்ளை பண்ணி பாருங்க. நான் இந்த முடிவு எடுக்கிறனே, இந்த முடிவு எடுத்து இந்த செயல் செய்யறதுனால எனக்கோ மற்றவங்களுக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ அவங்களோட உடலுக்கோ உணர்ச்சிக்கோ என்னைக்காவது கஷ்டம் வருமா? அந்த கிளியரன்ஸ் வந்துருச்சுன்னா டிக் பண்ணலாமா, தாராளமா. அப்புறம் இன்னொரு டவுட்டுமா, இப்போ நம்ம யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பாக்குறோம். அது பார்க்க ஆர்வமா தான் இருக்கு. ஒரு இவ்வளவு மணி அளவுல பார்த்தா போதும் அந்த மாதிரி ஏதாவது நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்களா? இல்ல ஓவர்லோடட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூட நம்மளுக்கு சில குழப்பங்களை உண்டு பண்ணிரும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது ஆன்மீக ஸ்பீச்சாவே இருந்தா கூட அளவுக்கு அதிகமாக போகும்போது எல்லாம் தெரிச்சு வெளியே போயிடும். அதேதான் மேடம். அளவோடு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு 10 பேஜ் 20 பேஜ் நான் படிக்கிறேன், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உள்ள எடுத்துக்கிறேன், அதையே திரும்ப திரும்ப அசை போடுறேன். சரிம்மா. வேற வேற புதுசு புதுசா நிறைய விஷயங்களை உள்ள போடும்போது அங்கே வந்து ஒரு ஒரு
பொல்யூஷன். நம்ம டூ மெனி குக் வில் ஸ்பாயில் த பிராத் எதை இல்லையா? மொத்த அது எது மாதிரி முக்கியம்? நான் எடுத்துக்கிறேன் அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தலை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எப்படி பண்றது அப்படின்னா, அந்த எண்ணம் ஆராய்தலுக்கான புக்கு மட்டும் படிங்க. அதுல எத்தனை ஃபுல்லா இருக்கு. ஒரு 10-15 பேஜ்னா இன்னைக்கு டெக்னாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப ஷார்ட்ஸ் தான் நம்ம நிறைய பாக்குறோம் பாத்தீங்கன்னா, பெரிய ஆமா வீடியோஸ் பாக்குறதை விட. ஏன்னா இந்த மூளை ஒரு 5 நிமிடத்துக்கு மேல ஒரு விஷயத்துல ரொம்ப நிக்காதுங்களாம். இது 30 செகண்ட், 1 நிமிஷம் இருக்கும்போது இன்ட்ரெஸ்டா அடுத்தடுத்ததை பாக்குது. இது எல்லாருக்கும், உலகத்துல இருக்க எல்லாருக்கான ஒரு குணம். அப்ப என்ன பண்ணோம், ஓவரா எந்த விஷயமா இருந்தாலும் உள்ள நிக்காது. சோ அளவோட எடுத்துக்கிறோம். அதை ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுல சொல்லால் மட்டும் நம்பாத, சுயமா சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. அன்னைக்கு ஃபுல்லா உங்களோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நான் எந்த அளவுக்கு இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில போலாம் நீங்க. சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா? வாழ்க வளம். நன்றி, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மன்னிக்கணும், டைம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைவு பண்ணி கொள்ளலாம். வனஜாமா முடியுங்களா? இல்லைன்னா நானே நிறைவு பண்ணிடுறேன்.